ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் நிறைய விதமான கண்டென்ட் கேட்டுட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் வீடியோ போடுறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம்னிபொட்டன்ஸ் பேராடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு தியரி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆம்னிபொட்டன்ட் பேராடாக்ஸ்னால் என்ன, இது என்ன சொல்ல வருது, இதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றத பற்றியும் அண்ட் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் என்னோடய ஒப்பீனியன்றதை தான் நான் கிளியராக சொல்ல போகிறேன். அதாவது ஆம்னிபொட்டன்ட் பேராடாக்ஸ்ன்றது பேசிக் கான்செப்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடவுள் இருக்க முடியாது, அதாவது ஆல் பவர்ஃபுல், உண்மையிலேயே எல்லா சக்தி கொண்ட ஒருத்தன் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆம்னிபொட்டன்ட் பேராடாக்ஸ். இது ஒரு விதமான கேள்வின்னு சொல்லலாம். ஒரு கடவுள் நம்பிக்கையில் ஒரு நாத்திகர் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகவாதிக்கிட்டே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மாதிரி இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு கொஷின். சரி, இந்த கொஷினை பற்றி தான் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மற்ற செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, இந்த ஆம்னிபொட்டன்ட் பேராடாக்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆம்னிபொட்டன்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிறைய இடத்துல. எல்லாம் வல்லமை அப்படின்னு சொல்லலாம், அல்லது சர்வ வல்லமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கம்ப்ளீட்டாக ஆல் பவர்ஃபுல், அவங்களால எல்லாமே பண்ண முடியும். ஷார்ட்டாக நம்ம கடவுள்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடவுளால் எல்லாமே பண்ண முடியும், எல்லா சக்தியும் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பேர் தான் ஆம்னிபொட்டன்ஸ். சரி, இந்த கேள்விக்கு, இந்த ஆம்னிபொட்டன்ஸுக்கும் இவங்க கேட்குற கொஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த ஆம்னிபொட்டன்ட் பேராடாக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே எல்லா பவர்ஃபுல்லும் இருக்கக்கூடிய ஒருத்தன், எல்லா சக்தியும் கொண்ட ஒருத்தன், இந்த ஆல் பவர்ஃபுல்ன்ற ஒருத்தன் உண்மையிலே இருக்க முடியாது, அதாவது கடவுள்ன்ற ஒருத்தர் சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கொஷின் சொல்லுது. அது ஏன் அப்படின்னா, இந்த கொஷின் எப்படி பில்டு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கடவுள் இருக்கார் வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ஆம்னிபொட்டன்ட் கேரக்டர் ஒருத்தர் இருக்கார், எல்லா சக்தியும் கொண்ட ஒருத்தர். அவர்கிட்ட போயிட்டு உங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் தூக்கவே முடியாத ஒரு ஸ்டோன், ஒரு கல்லை உருவாக்க முடியுமா, அல்லது ஒரு பாறையை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவருமே அப்படி உருவாக்குறாரு வச்சுப்போம். இப்போது அந்த பாறையை நீங்கள் தூக்குங்க அப்படின்னு அந்த பர்சன் சொல்கிறாங்க. அந்த பர்சன் சொன்னதுனால இவர் அந்த பாறையை தூக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் தூக்க முடியல. அப்படி அவரால் தூக்க முடியல அப்படின்னா, அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு அர்த்தமாகிடுதுல்ல. சரி, அப்போ அந்த பொருளை அவர் தூக்கிட்டார் அப்படின்னா, அப்போ அவரால் தன்னால் தூக்க முடியாத ஒரு பொருளை உருவாக்க முடியலை அப்படின்ற மாதிரி அர்த்தமாகிடுதுல. அப்போது எல்லா சக்தியும் கொண்ட ஒருத்தர் இருக்கவே முடியாது அப்படின்றது தான் இந்த ஆம்னிபொட்டன்ட் பேராடாக்ஸ் சொல்ல வருது. கடவுளை நம்பக்கூடிய ஃபிலாசபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சில கருத்துக்களை உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாத சில ஃபிலாசபர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க உருவாக்கின ஒரு விதமான ஒரு பாயிண்ட் ஆஃப் கருத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னிபொட்டன்ட் பேராடாக்ஸ். சரி, இப்போ என்னோடய பதில் சொல்கிறேன். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. நிறைய விதமான சில ஃபிலாசபர் சொல்கிற கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வியே தவறான கேள்வி அப்படின்றாலும் சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு மனுஷனுடைய அறியாமைத்தன்மை, அவன் கடவுளை சரியாக புரிஞ்சிக்கல, அந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சிக்கல, இந்த கேள்வியே தவறானது அப்படின்ற மாதிரி நிறைய விதமான கருத்துக்கள் இருக்குது. ஸோ என்னோடய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக பார்த்தீங்கன்னா கடவுளால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவரால் தூக்க முடியாத ஒரு கல்லை நீங்கள் உருவாக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி அவரால் உருவாக்க முடியும். அதே கல்லை நீங்கள் தூக்க சொல்லிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவளால் தூக்கவும் முடியும். அது எப்படி ப்ரோ, அந்த இடத்துல அவங்க ஆல் பவர்ஃபுல் இல்லையேன்னு கேட்டிங்கன்னா, இது சில விஷயங்கள் இருக்குங்க. முதல்ல தன்னால் தூக்க முடியாத கல்லை அவர் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னான்றதுக்காக அந்த கல்லை தூக்குறாரு. அப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னால் தூக்க முடியாத ஒரு கல்லை உருவாக்குனார் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டை அவர் சேஞ்ச் பண்ணிடுறாரு. அதாவது தன்னால் தூக்க முடியாத ஒரு கல்லுன்ற கான்செப்டை அவர் சேஞ்ச் பண்ணிடுறாரு. அவன் தூக்க சொல்லும் போது தன்னால் தூக்க முடியாதுன்ற ஒரு கான்செப்டை சேஞ்ச் பண்ணி தன்னால் தூக்கக்கூடிய ஒரு கல்லை அவர் மாற்றிடுறாரு. அதை மாற்றி அவர் தூக்குறாரு. அந்த கான்செப்டை சேஞ்ச் பண்ணிடுறாரு. அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அவன் தூக்க சொல்கிறான்றதுனால இப்போ அந்த கான்செப்டை அவர் சேஞ்ச் பண்ணுறாரு, ஆல்டர்னேட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லை தூக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவரால் தூக்க முடியாத ஒரு கல்லை உருவாக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அவர் உருவாக்கிட்டார். தன்னால் தூக்க முடியாத ஒரு கல்லை உருவாக்கிட்டார். இப்போது அவன் அதை தூக்க சொல்கிறான். இப்போ அவன் தூக்க சொன்னதுனால அவர் அந்த கான்செப்டை சேஞ்ச் பண்ணி ஆல்டர்னேட் பண்ணி இப்போ தூக்குறாரு.
ஸோ இப்போது தன்னால் தூக்க முடிய கல்லையும் அவரால் உருவாக்க முடியும், அந்த கான்செப்டை சேஞ்ச் பண்ணி தூக்கக்கூடிய கல்லாகவும் மாற்ற முடியும். இப்போ ஒரு ஆல் பவர்ஃபுல் தானே. ஸோ இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் சொல்லலாம். இது ஒரு ஆன்சராகவும் எடுத்துக்க முடியும். இது என்னோட ஒப்பீனியனும் கூட. இன்னொன்று, நிறைய அறிஞர்கள் சொல்கிற மாதிரி, நிறைய ஃபிலாசபர் சொல்கிற மாதிரி இந்த கேள்வியே மனிதனுடைய அறியாமை தன்மை கொண்டது அப்படின்னு கூட சொல்ல முடியும். இது சரியான ஒரு கேள்வி கிடையாது. அது எப்படி இருக்குன்னா, கடவுளால் எல்லாமே பண்ண முடியும்னா இப்போ கடவுளால் பண்ண முடியாத விஷயத்த பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கடவுளால் பண்ண முடியாத விஷயம்னு ஒரு விஷயமே கிடையாது. அது யூனிவர்ஸ் மட்டும் இல்லை, என்டையர் ரியாலிட்டி, எந்த ரியாலிட்டியுமே எக்ஸிஸ்டண்ட்டே இல்லை, அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஸோ கடவுளால் பண்ண முடியாத ஒரு விஷயமே இல்லைன்ற பட்சத்தில் அதை கடவுளை பண்ண சொல்லுங்கள் அப்படின்றது கேள்வியே வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்தனமான ஒரு கேள்வி. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இந்த ஆம்னிபொட்டன்ட் பாராடாக்ஸ். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய அறியாமல் தன்மையால் உருவாக்கப்பட்ட ஒரு கொஷின் தான் தவிர இது ஒரு பர்ஃபெக்டான கொஷின் கிடையாது அப்படின்ற மாதிரி சில ஃபிலாசபர் சொல்கிறாங்க. ஈவன் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் டிபேட் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை தான் முன் வச்சோம். இந்த கேள்வியே தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை தான் முன் வச்சோம். இப்போ இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஹிந்துசமில் ஒரு ஸ்டோரி கூட நம்ம போயிட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன், சுப்ரீம் காடான ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்மாசுரனுக்கு வரம் கொடுப்பார் இல்லையா. ஸோ யார் தரத்தை கை வச்சாலும் அவங்க அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்த்தா அந்த வரத்தின்படி எல்லா இடத்துலையும் கை வச்சாலும் அழிஞ்சு போயிடும். பட் அவன் சிவன் தலையில் கை வைக்க வருவான். அப்போ சிவன் அழிஞ்சிட்டு வர என்ன, அப்படி அழிஞ்சிட்டு அவர் ஆல் பவர்ஃபுல் எப்படி எடுத்துக்க முடியும், அவர் எப்படி சுப்ரீமாக எடுத்துக்க முடியும்? அண்ட் அழியலை அப்படின்னா அப்போ அவர் கொடுத்த வரம் போய் தானே அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லையா. அப்போ அவரால் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்க முடியல. அப்படி கொடுக்க முடியலன்னா அப்புறம் அப்படி ஆல் பவர்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறோம். இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கான்செப்டே இல்லைல்ல. ஸோ அவருக்கு டெத்துன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாதுன்றதுனால அது எப்படி ஒர்க் ஆகும் அந்த வரம்? அந்த வரத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அழியக்கூடிய எல்லாத்தையுமே அவரால் அழிக்க முடியும். அதுதான் அவரோட பேசிக் கான்செப்ட். பட் அவர் ட்ரூ இம்மார்ட்டல்ன்றதுனால அவர்கிட்ட இந்த வரம் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த வரம் ஒர்க் ஆகக்கூடாது, அதாவது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா வரம் போயிடுன்றதுனால யார்கிட்ட போயிடுவார். அந்த கான்செப்டை அவர் கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே ஆக்சுவலி எந்த என்டையர் ரியாலிட்டியும் கிடையாது. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது இல்லையா. அந்த அவர் வந்து அவருக்கு டெத்துன்ற ஒரு கான்செப்டே இல்லை. அந்த இல்லாத கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லையே. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளால் பண்ண முடியாது எதுவுமே இல்லை. ஆனால் கடவுளால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுங்கன்னு சொல்லும்போது அப்படி ஒரு விஷயமே இல்லைல்ல. அந்த மாதிரி கான்செப்ட் தான் அதுவும். ஸோ நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாத விஷயம் கிடையாது. அதுக்காக கடவுளால் பண்ண முடியாத விஷயத்தை நீங்கள் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கடவுளை சொன்னால் எப்படி பண்ண முடியும்? அப்படி கான்செப்டே கிடையாது. அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரி அவர் நினச்சிருந்தா அதில் தூக்க முடியாத பொருளை உருவாக்க முடியும்னா உருவாக்க முடியும், தூக்க சொன்னீங்கன்னா தூக்க முடியும். அதுதான் அவருடைய பவரே. அதனால தான் அவர் ஆல் பவர்ஃபுல். அண்ட் அந்த கான்செப்டை சேஞ்ச் பண்ணி அவரால் டெஃபினெட்லி தூக்க முடியும். அப்படி இல்லைனா அந்த கொஷினே என்ன சொன்ன மாதிரி தப்பு தான். அந்த கொஷினே மனுஷனுடைய அறியாமை, இறைவனுடைய மகத்துவத்தை புரியாமல், இறைவனுடைய அந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சிக்காமல் ஆர்டிஸ்டால் உருவாக்கப்பட்டதுன்றதுனால இந்த கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லாஜிக்கான கொஷினே கிடையாது. இது மனிதனுடைய அறியாமையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஆம்னிபொட்டன்ட் பாராடாக்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆம்னிபொட்டன்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் உண்மையிலேயே ஆல் பவர்ஃபுல், எல்லா சக்தியும் கொண்ட சர்வ வல்லமை பெற்ற ஒருத்தன் இருக்க முடியுமா? அதாவது இறைவன்ற ஒருத்தன் உண்மையிலே இருக்க முடியுமா? இல்லை ரியாலிட்டியில் இது சாத்தியமே கிடையாதா? ஆம்னிபொட்டன்ஸ்னு ஒருத்தன் உண்மையிலே இருக்கவே முடியாதா? அதை பற்றி உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். சொன்ன வீடியோ ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.